இந்த மாதத்தில் அமையக்கூடிய கிரக நிலைகளின்படி இந்த மாதம் தமிழ்நாட்டில் பெரிய வெள்ளம். மிக கவனம். திருமலை திருப்பதிக்கும் அதிக எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய அமைப்பாக காணப்படுகிறது. சாதாரண குன்றிலிருந்து இமயமலை வரைக்கும் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய மாதமாக ஐப்பசி மாதம் காணப்படுகிறது. அதிகமாக மக்கள் வரக்கூடிய சமயத்திலெல்லாம் போலீஸ் காவல் எல்லாம் அதிகப்படுத்துவதும், வாலண்டியர்ஸ் எல்லாம் அதிகப்படுத்துவதும், மக்களுக்கு சிரமம் இல்லாமல் கிரகங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் உண்டான அமைப்பே வீக்காக இருக்கிறதுனால் கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை மழை வெள்ள பாதிப்புகள் நிச்சயமாக காணப்படுவது தான். பெரிய பெரிய விஐபிகள், பிரபலங்கள், முக்கியஸ்தர்கள் எந்த துறையாக இருந்தாலும். பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. குமுதம் டிஜிட்டல் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். ஒவ்வொரு தமிழ் மாதமும் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களும் அதற்குண்டான எளிய பரிகாரங்களையும் பார்த்து கொண்டு வருகிறோம். அதற்கு நேயர்களான நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுகளுக்கு மிக மிக நன்றி. நேயர்களின் ஆதரவு இல்லாமல் இந்த நிகழ்ச்சிகளை வெற்றிகரமாக முடியாது. அதே போல் ஸ்பான்சர் கொடுக்கக்கூடிய அத்தனை நிர்வாகத்திற்கும் நிறுவனத்திற்கும் நன்றிகள். அதே போல் குமுதத்தின் நிர்வாக இயக்குனர் திரு வரதராஜன் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இந்த ப்ரோக்ராமின் கோஆர்டினேட்டராக இருக்கக்கூடிய ஜெயபிரியன் மற்றும் கேமராமேன்கள், எடிட்டிங்கில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐப்பசி மாத பலன்கள். ஐப்பசி மாதம் 18/10/2025 முதல் 16/11/2025 வரை. ஐப்பசி 1 முதல் ஐப்பசி 30 வரை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக பஞ்சாங்கத்தின் குறிப்புப்படி இந்த மாதத்தில் சிறப்புகள், இந்த மாதத்தில் எதில் கவனமாக இருக்க வேண்டும். ஐப்பசி மாதம் என்றாலே அதற்கு 30 நாட்கள் தான். ஐப்பசி என்றாலே துலாம் ராசியில் சூரியன் வரக்கூடிய மாதம். அதனால்தான் துலாம் மாதம் என்று சொல்வார்கள் ஐப்பசி மாதம். சூரியன் நீச்சமாகக்கூடிய மாதம். காலபுருஷ தத்துவத்தின்படி 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி சூரியன் 7ஆம் இடத்தில் கேந்திரத்தில் நீச்சமாயிருக்கு. ஒரு பூர்வ புண்ணிய பலம் காலபுருஷ தத்துவத்தின்படி இல்லாத மாதம். அதனால் உலகத்தில் பலவிதமான கொடூரங்கள் நடக்கும். சிக்கல்கள், தீப்பிழம்புகள், யுத்த பூமிகள், தீவிரவாத தாக்குதல், இயற்கை பெரும் அளவுக்கு, அதில் நெருப்பில் பெரும் பாதிப்புகள், மழை வெள்ளத்தால் பாதிப்புகள், சொல்ல முடியாத மழை வெள்ளங்கள், அதேபோல் எதிரிகள் தாக்குதல், எதிர்நாட்டு தாக்குதல், தலைவர்களுக்கு ஆபத்துகள். ஏனென்றால் ஒரு காலபுருஷ தத்துவத்தின்படி கிரகங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் உண்டான அமைப்பே வீக்காக இருக்கிறதுனால் இவ்வளோ பிரச்சனை. இதை பொறுமையாக பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா தீபாவளி வரக்கூடிய மாதம் 20/10/2025 அன்னைக்கு தீபாவளி. கங்கா ஸ்நானம் என்பது விசேஷம். 21/10/2025 அன்னைக்கு சர்வ அமாவாசை, கேதார கௌரி விரதம், குபேர லக்ஷ்மி விரதம், இதெல்லாம் ஐப்பசியில் வரக்கூடியது. 22/10/2025 அன்னைக்கு கந்த சஷ்டி விரதம் தான் ரொம்ப விசேஷம். கோடிக்கணக்கான மக்கள் இந்த விரதத்தை கடைபிடிப்பார்கள். ஆரம்பம் என்னைக்கு 22/10/2025 முதல் 27/10/2025 வரை கந்த சஷ்டி விரதம். அந்த கந்த சஷ்டி விரதம் ஆரம்பிக்கக்கூடிய 22/10/2025 விரதத்தை சிரத்தையாக பிடித்து 27/10/2025 அன்னைக்கு கந்த சஷ்டியினுடைய பிரதானமான நிறைவு சூரசம்மாரத்தில் நிறைவு செய்யக்கூடிய அற்புதமான மாதம். 5/11/2025 அன்று பௌர்ணமி. எல்லா சிவாலயங்களிலும் அன்னாபிஷேகம். அன்னாபிஷேகம் என்றால் தெரியும்,
அன்னத்தை சிவலிங்கத்தில் சாத்துவது. அன்றைய தினத்தில் சிவன் மேல் சாத்தப்படக்கூடிய ஒவ்வொரு பருக்கை சாதமும் ஒரு சிவலிங்கம் என்பது ஐதீகம். அதனால்தான் அன்னைக்கு சிவாலய தரிசனம் ரொம்ப விசேஷம். அதேபோல் அந்த அன்னாபிஷேகத்திற்கு உங்களால் முடிந்த அன்னதானத்திற்கு உண்டான பொருள்களை கொடுப்பதெல்லாம், காய்கறிகளை கொடுப்பதெல்லாம், அரிசி வாங்கி கொடுப்பதெல்லாம், பச்சரிசி வாங்கி கொடுப்பது மிக மிக விசேஷம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நம்ம வீட்டில் எந்த காலகட்டத்திலும் தலைமுறையிலும் சாப்பாட்டுக்கு பஞ்சம் இருக்காது என்பதுடன் சிவனின் பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் என்பது இதனுடைய ஐதீகம். ஐப்பசி மாதம் சூரியன் துலாமில் இருக்கக்கூடிய மாதம். இந்த மாதத்தில் அமையக்கூடிய கிரக நிலைகளின்படி இந்த மாதம் தமிழ்நாட்டில் பெரிய வெள்ளம், சூறாவளியுடன் கூடிய மழை, மண் சரிவுகள் தான் பெரிய பிரச்சனை எல்லா மலைகளிலும். அது சிவன் மலையாக இருக்கட்டும், திருவண்ணாமலையாக இருக்கட்டும், ஊட்டியாக இருக்கட்டும், கொடைக்கானலாக இருக்கட்டும், சித்தர் மலையாக இருக்கட்டும், வெள்ளங்கிரி மலையாக இருக்கட்டும், எந்த ஒரு மலை குன்று இருந்தாலும் மிக கவனம். திருமலை திருப்பதிக்கும் அதிக எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய அமைப்பாக காணப்படுகிறது. சாதாரண குன்றிலிருந்து இமயமலை வரைக்கும் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய மாதமாக ஐப்பசி மாதம் காணப்படுகிறது. கண்டிப்பாக கனத்த மழை, அதன் காரணமாக பல இடங்களில் நிலச்சரிவு, வெள்ள பாதிப்புகள். குறிப்பாக கர்நாடகாவில் கொஞ்சமும் எதிர்பார்க்காத இடத்திலெல்லாம் பெரும் மழைகள் பெய்வதும், கன்னியாகுமரி பகுதியில் பெரிய வெள்ள பாதிப்புகள் ஏற்படுவதும், திருச்சி சுற்று வட்டாரம் எல்லாமே திருச்சியை சுற்றி ஒரு 100-150 கிலோமீட்டருக்கு பெரும் மழை வெள்ள தடுப்புகளெல்லாம் சரி செய்வது அதிக முக்கியமான சூழ்நிலையாக காணப்படுகிறது. யானைகளுடைய வழித்தடங்களை எதெல்லாம் அடைச்சி வைத்தீர்களோ அந்த இடத்துலலாம் யானைகளால் தொந்தரவு நிச்சயமாக ஏற்படும். ஆனால் அது இப்போது யானைகளுக்கு தான் தொந்தரவு காட்டுது. அதுபோல் மனிதனுடைய வக்ர புத்தியால் அந்த யானைகளுக்கு உண்டான காட்டு விலங்குகள் செல்லக்கூடிய வழியிடத்திலெல்லாம் உங்களுடைய குடியிருப்புகள் எந்த வகையில் நியாயம் என்பதை யோசித்து கொள்ளுங்கள். வெள்ளங்கிரி மலை, சதுரகிரி மலை, பிரசித்தி பெற்ற ஆன்மீக பிரதேசங்கள், திருவண்ணாமலையாக இருக்கட்டும், குமரனுடைய குன்றாக இருக்கட்டும், மருதமலையாக இருக்கட்டும், எல்லா இடமும், குன்றத்தூராக இருக்கட்டும், பரங்கிமலையாக இருக்கட்டும், அதேபோல் கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை மழை வெள்ள பாதிப்புகள் நிச்சயமாக காணப்படுவதை தான் காட்டுகிறது. அதேபோல் இந்தியாவில் பல பிரதேசங்களில் நிலச்சரிவுகள் காணப்படுகிறது. தென்னிந்தியாவில் இல்லாத நிலச்சரிவுகள் வட இந்தியாவில் அதிகமாக காணப்படுகிறது. ஏற்கனவே நிலச்சரிவுன்னு அறிவிக்கப்பட்ட பகுதிகள் எல்லாம் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பதும், தருமபுரியே இந்த வாட்டி வெள்ளத்தில் பாதிப்பு அதிகமாக இருக்கும் என்பதும், பாண்டிச்சேரி பக்கத்தில் புயல் சின்னம் காணப்படுவதனால், அதனால் புயலால் ஏற்படக்கூடிய மழை வெள்ளத்தால் பல இடங்கள் சேதாரங்கள் ஏற்படுவதும், தொற்று நோய் உபத்திரம் உலகம் முழுவதும் பெரிதாக பேசக்கூடிய மாதமாக காணப்படுகிறதும், கொல்லிமலையில் கூட மிக மிக கவனமாக இருக்குமாறு பஞ்சாங்கத்தின் குறிப்பு காட்டப்படுவதும், திடீரென்று மழை வெடிப்புகள், நிலநடுக்கங்கள், அதேபோல் மக்கள் கூட்டமாக கூடக்கூடிய இடங்கள் நம்ம ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம், மிக கவனமாக பார்த்து கொள்வதும், குறிப்பாக HRNC துறை அதிகமாக மக்கள் வரக்கூடிய சமயத்திலெல்லாம் போலீஸ் காவல் எல்லாம் அதிகப்படுத்துவதும், வாலண்டியர்ஸ் எல்லாம் அதிகப்படுத்துவதும், மக்களுக்கு சிரமம் இல்லாமல் குடிக்கிறதுக்கு தண்ணி, கழிவு பாதைகள், கழிவு போடுறதுக்கு உண்டான இதெல்லாம் டெம்பரரியாக ஷெட்டுகளை சரி செய்வதெல்லாம் காலத்தின் கட்டாயம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஐப்பசி மாதம் முழுக்கவே பெரும்பாலும் இரவு நேரத்தில் தான் மழை பெய்யும் என்பதனால் மழை வருவதை பகல் நேரத்திலே உணர்ந்து பாதுகாப்பான இடங்களிலெல்லாம் தாழ்வான பகுதிகளில் இருப்பவர்களை அதிகாரிகள் எச்சரித்து அவர்கள் என்ன சொன்னாலும் கடுமையான நடவடிக்கைகள் மூலமாக அப்புறப்படுத்துவதும், அணைகள் இருக்கக்கூடிய இடங்களில் அதிக கவனத்துடன் இருப்பதும், வேதாரண்யம், ராமேஸ்வரம், தனுஷ்கோடியில் எல்லாம் கடல் திடீரென்று உள்வாங்குவதும், கடல் வாழ் உயிரினங்கள் எல்லாம் இறந்து கரை ஒதுங்குவதெல்லாம்
காணப்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது. எதுவுமே இதெல்லாம் நடக்கலைனாலும் என்னை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம். நடந்தால் கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். இவ்வளோ மழை பெய்தாலும் குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு அரசாங்கத்தின் அலட்சியத்தால் ஏற்படுவதும் அதிகாரிகளின் அலட்சியத்தால் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. கடலில் எல்லா வெள்ள நீரையும் கலக்கிறதுக்கு இருக்கக்கூடிய சந்தோஷத்தை கண்டிப்பாக மக்களுக்கு குடிநீராக மாற்றுவதற்கு உண்டான அமைப்பை அதிகாரிகளும் அரசும் செய்தால் இந்த தலைமுறை இல்லாமல் எந்த தலைமுறை உங்களை வாழ்த்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பெரிய பெரிய விஐபிகள், பிரபலங்கள், முக்கியஸ்தர்கள் எந்த துறையாக இருந்தாலும் உடல் நலத்திலும் பாதுகாப்பிலும் குறிப்பாக சாதாரண அரசு கௌரவில் இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலரிலிருந்து பிரதமர் வரை எச்சரிக்கையை அதிகப்படுத்துவதும் பாதுகாப்பை அதிகப்படுத்துவதும் மிக மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது. ரஷ்ய நாட்டின் அதிபருக்கு கூட மிக கவனமாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் காட்டுகிறது. அந்த அளவுக்கு அவருடைய பாதுகாப்பிலும் குளறுபடி அமெரிக்க அதிபதியிலும் அதிபர்களுடைய பாதுகாப்பு என்றால் அப்பொழுது பார்த்து கொள்ளுங்கள். இந்தியாவுடைய முக்கியஸ்தர்கள், இந்தியாவுடைய பிரதமர் வரை சூரிய நீச்சமான மாதம். ஸோ அரசாங்கத்தில், அரசு கௌரவத்தில், அரசில் உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள் அவர்களே தான் இந்த கிரகங்கள் தொட பார்க்கும். அதனால்தான் நாட்டில் ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தும். அதனால் அமெரிக்க அதிபதியிலிருந்து எல்லா நாட்டு அதிபதிகளும், குறிப்பாக அமெரிக்கா, ரஷ்யா போன்ற வல்லரசுகள், இந்த வல்லரசுகள்லாம் கவனமாக இருக்க வேண்டும். சாதாரண போர் தானே என்று நினைக்காமல் பெரிய அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, தேவையற்ற களியாட்டங்கள், அரசியல் கூட்டங்கள், அது ஏற்கனவே வந்துடுச்சு. இனிமேல் அரசியல் கூட்டத்துக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இருக்கும், ஜாக்கிரதையாக இருக்கும். பிகாஸ் ஸ்டாம்பேடோட நோய்கள் பரவக்கூடிய மாதமாக ஐப்பசி மாதம் இருப்பதனால் கவனமாக இருப்பது மிக முக்கியம். அதே சமயம் மருத்துவத்துறையில் சுக்கிரனுடைய வீட்டில் சூரியன் நீச்சமாகிறதுனால் கண்டிப்பாக பெரிய அனுகூலங்கள் ஏற்படும். மருத்துவத்துறையில் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும். அதேபோல் கலைத்துறையிலும் பெரிய அளவுக்கு அனுகூலங்கள் காணப்படும். மீடியாவில் நாம் ஏற்கனவே சொன்னதை போல் இந்த வாட்ஸ்அப்புக்கு நிகராக, வாட்ஸ்அப்புக்கு மாற்றாக செயலிகள் வருவது, ஃபேஸ்புக்கு மாற்றாக செயலிகள் வருவதெல்லாம் சொல்லிக்கொண்டே இருந்தோம் இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே. அதுக்கேற்ற போல் இந்தியாவுடைய விஞ்ஞானத்துறை, இந்தியாவின் ஐடி துறை, இந்தியாவின் இராணுவத்துறை, இந்தியாவினுடைய மிக முக்கியமான துறையாக சோலார் எனர்ஜி துறையெல்லாம் பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும். விவசாயத்திலும் பெரிய புரட்சிகள் காணப்படக்கூடிய மாதமாக ஐப்பசி மாதம் காட்டுவதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி.